அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 131. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 1, முதலாவது பாகம். இதுவரை ஏற்கனவே 12 நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம், திருமறை குரானின் ஆதாரத்தின் அடிப்படையில். நபிமார்கள் என்ற பெயரில் கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். திருமறை குரான் என்று, அதாவது நபிமார்கள் வரலாறு என்று எழுதப்பட்ட வரலாற்று கிரிகைகளிலும், அந்த நபிமார்களுடைய வரலாற்றில் தப்சீர் என்ற பெயரிலும் ஏராளமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இஷ்டப்படி வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நபிமார்கள் வரலாறு என்பது படைத்த இறைவனுக்கு மட்டுமே சொல்ல உரிமையானது, தகுதி வாய்ந்தது. அதை வேறு யாராலும் சொல்ல முடியாது. எனவே திருமறை குரானின் ஆதாரத்தை தெளிவாக புரிந்து அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதனால் தொடராக நாம் பதிவு செய்து வருகிறோம். இது 13வது நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை துவங்குகிறோம். மூசா மற்றும் ஃபிரௌன் பற்றிய உண்மையான செய்தி 28வது அத்தியாயம் 1லேருந்து 9வது வசனங்களில் 9 வசனம் வரை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். தா சீம் மீம், இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள். மூசா மற்றும் ஃபிரௌன் பற்றிய உண்மையான செய்தியை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்காக உமக்கு நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். ஃபிரௌன் பூமியில் ஆணவம் கொண்டு இருந்தான். அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனர்களாக ஆக்கினான். அவர்களில் ஆண் மக்களை கொன்றான், பெண் மக்களை உயிருடன் வாழவிட்டான். அவன் குழப்பம் செய்வனாகவே இருந்தான். அந்த பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டோர் மீது அருள் புரியவும், அவர்களை தலைவர்களாக்கவும், அந்த பூமிக்கு உரிமையாளர்களாக ஆக்கவும், அந்த பூமியில் அவர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் ஃபிரௌனும் ஹாமானும் இருவரின் படையினரும் எதை அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு காட்டவும் நாம் நாடினோம். இவருக்கு பாலூட்டி இவரை பற்றி நீ பயந்தால் கடலில் போடு, பயப்படாதே, கவலையும் படாதே. அவரை உன்னிடம் நாம் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என்றும் மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை துவங்குகிறான். ஆக ஆணவம் கொண்ட அவர்களுக்கு சரியான பாடம்.